ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சமியாஸ் கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் குருவாயூர் ஸ்பெஷல் ரசக்காலன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் லஞ்சுக்கு என்ன கறி செய்யலான்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த ஈஸியான ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான ரசக்காலன் ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரசக்காலன் செய்கிறதுக்காக நான் 200 கிராம் மஞ்சள் பூசணிக்காயை தோல் சீவி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஒரு மண் சட்டியில் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பாட்டில் குக் பண்ண போகிறீங்களோ அதில் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 200 கிராம் வெள்ளை பூசணிக்காய், அதுவும் தோல்லாம் சீவி நல்லா க்ளீன் பண்ணி சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் சேர்க்கறதுக்காக நான் ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காய் நம்ம இப்போ சேர்க்க போகிறது இல்லை. இந்த ரெண்டு காயுமே ஒரு 50% குக் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நீங்கள் இந்த 3 காய் தான் சேர்க்கணும்னு இல்லை. நீங்கள் கேரட், கத்திரிக்காய், வாழைக்காய்னு எதுனாலுமே சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த காய் சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதோட டேஸ்ட் இருக்கும். பட் முருங்கைக்காய் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதில் நம்ம ஒரு சின்ன சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்துட்டு அதை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அந்த புளி கரைசலை இதில் சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் இதில் தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா அந்த காய் வேக வைக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பேனை வச்சு மூடி வச்சுடுங்க. இந்த காய் எல்லாமே ஒரு 50% வேகட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒரு சில பொருட்களை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன். இதில் இந்த மாதிரி ஸ்பூனுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம், 3/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் இது நல்ல செவந்து வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாவது அந்த அரிசி, வெந்தயம் எல்லாமே நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வரணும். அந்த மாதிரி வர வரைக்கும் இதை நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ கரிஞ்சிடாமையும் பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி அரிசி, வெந்தயம் எல்லாமே நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 3 மிளகாய் வத்தல் சேர்த்துட்டு அந்த பேனோட ஹீட்லேயே இந்த மிளகாய் வத்தலையும் லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு சின்ன பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பூசணிக்காய் வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகுது. ஸோ 2 காயுமே ஒரு 50% நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு இந்த பூசணிக்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையுமே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காய் வேகிற டைமில் இதில் நம்ம சேர்க்கறதுக்காக தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுடலாம். அப்புறம் முருங்கைக்காய், பூசணிக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். நம்ம தாளிக்கும் போதும் சேர்க்கணும் கருவேப்பிலை, இப்போவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். ஃபைனலாக இதில் நம்ம கொஞ்சம் மோர் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் கெட்டியான தயிர், 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த ரெசிப்பியில் தயிராக அப்படியே சேர்க்காம இந்த மாதிரி மோராக்கி தான் சேர்க்கணும். அதே மாதிரி புளிப்பில்லாத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மோர் பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தேங்காயோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. ஸோ பாருங்கள், இது நல்ல இந்த மாதிரி திக்காக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்ததும் இதில் நம்ம இப்போது 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் கண்டிப்பாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஸோ வெல்லம் சேர்த்தா தான் இது உங்களுக்கு காரம், புளிப்பு, இனிப்புன்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். வெல்லம் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற மோர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மோர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் இதை நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததுமே ஃப்ளேம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. மோர் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்ததும் நீங்கள் ஃப்ளேம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது குக் ஆகட்டும். இதில் நம்ம தாளிப்பு சேர்க்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா சேர்த்து தாளித்து விட்டுக்கலாம். அப்புறம் நீங்கள் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் தான் இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு மனம் அண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ மோர் சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு கொதி இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததும் நீங்கள் ஃப்ளேம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் நம்ம தாளித்து வச்சிருந்த இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ நமக்கு நல்ல ஒரு டேஸ்டியான குருவாயூர் ஸ்பெஷல் ரசக்காலன் ரெசிபி ரெடி ஆயிருச்சு. நல்ல தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவரில் கமகமான நல்ல சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ஸோ இந்த ரசக்காலன் வந்து ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ லஞ்சுக்கு ஒரே மாதிரி குழம்பு செஞ்சு போர் அடிச்சு போயிடுச்சுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்மளோட சமிகாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.